வணக்கம். இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கிறோம். இது நடுவில் உள்ள தண்டை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துருக்குது தேங்காய் எண்ணெய். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 3லேருந்து 4 கொத்து அளவு கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்குறோம். கடுகும் கருவேப்பிலையும் சேர்ந்து பொரிஞ்சு வர்றதுக்கப்போ ஒரு 2 கை அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பு இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கடலைப்பருப்பு பொரிஞ்சு அதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு பொரிஞ்சு வரும்போது நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு இதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்குறோம். கல்லுப்பு கூட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை அது கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை நம்ம பேனில் சேர்த்ததுக்கப்புறமா உடனடியாக தண்ணீர் சேர்க்காதீங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா இதை கலந்து விடுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் பொரியலுக்கெல்லாம் தண்ணீர் சேர்க்கதை விட ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு அதிகமாக தண்ணீர் முட்டைக்கோஸுக்கு தேவைப்படும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு முட்டைக்கோஸுக்கு கீழே எந்த அளவு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத இந்த அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த டைம் நம்ம பொரியலுக்கான அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கை அளவு தேங்காய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது இவ்வளவும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போது நம்ம முட்டைக்கோஸ் நல்லா வெந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை லைட்டாக கடித்து பார்த்தீங்க, இல்லை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டா உங்களுக்கு இருக்கும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரைப்பை முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். தேங்காவையும் பொரியலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த தண்ணி எல்லாம் தேங்காய் உறிஞ்சி எடுத்துரும். இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்ததாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம பேனில் நம்ம ஊற்றின தண்ணீர் எல்லாமே வற்றியாச்சு. பொரியல் இந்த மாதிரி நம்ம ட்ரையாக பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் வரட்டி எடுத்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக உங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.